கசிந்துருகி இமைப்பொழுதில் இசையாகி இதயத்தை வருட வரும் கவிதை நேரத்தில் கவிதையோடு கலந்திட தயாராகுங்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது வனம் பூத்த கவிதைகள். கவிதைகள் அப்படின்னா அது கதைகள் சொல்லும். கவிதைகள் அப்படின்னா அதுக்குள்ள விதைகள் இருக்கும். அது செடியாய் துளிர்க்கும், மரமாய் வளரும், கிளைகள் பரப்பும், தென்றலாய் நம்மை வருடும். இப்படியான வருடலை செவி வழி சேர்க்கத்தான் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மில் பூக்கிறது வனம் பூத்த கவிதைகள். ஆமாங்க, வனம் பூத்த கவிதைகள் பகுதியில நம்ம மனம் ஈர்த்த கவிதைகளை தான் கேட்க போறோம். இது நம் மனம் ஈர்த்த கவிதைகளுக்கான ஒரு களம். அந்த வகையில இந்த வாரம் தான் ரசித்த கவிதையை நாமும் ரசிக்க சேலத்திலிருந்து நம்முடைய நேராங்க கல்வி அச்சாணி விருது, சிறந்த ஆசிரியருக்கான விருது, சிங்கப்பன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், இசையின் நேசகர், ஆகச் சிறந்த வாசிப்பாளர், பொறியியல் கல்லூரி பேராசிரியர், கவிஞர் மங்கை அவர்கள். எந்த கவிஞரின் எந்த கவிதையோட இணையறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்கள் மனதை வருடும் இனிய நிகழ்ச்சி வனம் பூத்த கவிதைகள். நான் உங்கள் மங்கை. நேயர்களே, சில கவிதைகள் நம்மை ரசிக்க வைக்காது, சில கவிதைகள் நம்மை சிரிக்க வைக்காது. ஆனா நம்ம உள்ளத்தை கிளறி நம்ம மனசை காயப்படுத்தி நம்மை சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட கவிதை தான் நாம் இன்று கேட்க போகிறோம். இது ஒரு தெரு பற்றி பேசும் மாதிரி இருக்கும். ஆனால் அது தெரு மட்டும் அல்ல, அது ஒரு சமூகம், அது ஒரு மனநிலை, அது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. இந்த தீவிரமான விழிப்புணர்வு கவிதை எழுதியவர் கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம். உண்மையை நேராக சொல்லக்கூடியவர், சமூகத்தின் குரூர முகத்தை மறைக்காமல் காட்டுபவர், கேள்வியை கேட்க வைக்கும் குரல். அவரின் ஒரு ஆழமான உணர்ச்சியான கவிதை மாற்றுப்பாதையில் செல்லவும். கொஞ்ச நாட்களாக அந்த தெருவழியே போவதில்லை. தயவு செய்து நீங்களும் போகாதீர்கள். அங்கிருந்த கடவுளுக்கும் எனக்கும் எந்த முன்விரோதமும் இல்லை. ஆனாலும் இப்போது நான் பேசிக்கொள்வதில்லை. அங்கிருக்கும் மனிதர்கள் சுயநலமானவர்கள், அங்கிருக்கும் மனிதர்கள் பொறாமையற்றவர்கள், அங்கிருக்கும் மனிதர்கள் அயோக்கியர்கள், அங்கிருக்கும் மனிதர்கள் திராணியற்றவர்கள், அங்கிருக்கும் மனிதர்கள் அப்பாவிகள், அங்கிருக்கும் மனிதர்கள் வாழத் தெரியாதவர்கள். அதனால்தான் அந்த தெருவில் இருக்கும் கடவுளும் துப்பு கெட்டவன். அதனால்தான் அவனோட சிநேகத்தை துண்டித்துக் கொண்டேன். தெருமுழுக்க நாரைக்கூடுகள் பிணங்களாய் கிடந்தது, தெருமுழுக்க மைனா கூடுகள் சவங்களாய் கிடந்தது, தெருமுழுக்க காக்கை கூடுகள் நாதியற்று கிடந்தது. பாவிகள், வெட்டச் சொன்னவன் மனிதன், வெட்டியவன் மனிதன், வேடிக்கை பார்த்தவன் மனிதன், கூட இருந்தவன் அந்த பகுதி கடவுள். பறவைகளின் பிணவாடைக்கே மூக்கை புத்தியவர்களே, நீங்கள் வெட்டிய மரத்தின் பிணவாடை வீசுகின்ற உங்களை பற்றி உங்களுக்கு ஒருபோதும் உங்கள் கடவுள் சொல்ல மாட்டானா? நீங்களும் அந்த தெருவழியே போகாதீர்கள். பொள்ளாச்சி முருகானந்தம் சமூகத்தை நேராக எதிர்கொள்ள வைக்கும் கவிஞர். இனிமையாக சொல்ல போனால் உண்மையை குத்துவது போல சொல்பவர். அவருடைய கவிதைகள் மென்மையாக இல்லை, நேரா மனசுக்குள் நுழையும், கேள்வி கேட்கும், பதில் கேட்கும், மனதை உடைக்கும். நேரில் இந்த கவிதை ஒரு கதையல்ல, இது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு எதிர்ப்பு, ஒரு விழிப்புணர்வு. இந்த கவிதையின் முதல் வரி ஒரு வார்னிங், மாற்றுப்பாதையில் செல்லவும். நேயர்களே, இது ஒரு வழி சொல்வது மாதிரி தெரியும், ஆனா இது ஒரு வாழ்க்கை முடிவு. தவறான இடம் இருந்தால் விலக வேண்டும், தவறான மனிதர்கள் இருந்தால் தூரமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் சுயநலம், அயோக்கியம், பலவீனம், அறியாமை. நேயர்களே, இந்த வரிகள் ஒருவரை பற்றி அல்ல, ஒரு சமூகத்தை பற்றி. நாம் உருவாக்கிய உலகம் நாம் இப்படித்தான் ஆகிவிட்டோமா? கடவுளும் துப்பு கெட்டவன். இது மிகவும் கடுமையான வரி. ஆனா கவிஞர் சொல்ல வர்றது, தவறு நடக்கிறது, மனிதர்கள் செய்கிறார்கள், கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அப்போ அந்த மௌனம், அது ஒரு ஒப்புதல் போல இல்லையா? இதுதான் கேள்வி. நேயர்களே, பறவைகளின் பிணங்கள், இந்த வரி மிகவும் பெயின்ஃபுல். மரங்கள் வெட்டப்பட்டால் பறவைகள் வீடு இழக்கும், குட்டிகள் இறக்கும். இது ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூ மட்டுமல்ல, இது ஒரு உயிரழிவு. நாரை, மைனா, காக்கை எல்லாம் உயிர்கள், நம்முடன் வாழ்ந்த உயிர்கள். வெட்டச் சொன்னவன், வெட்டியவன், பார்த்தவன், மூவரும் மனிதர்கள். அதுவே கவிதையின் ஷார்பஸ்ட் பாயிண்ட். தவறு செய்தவன் மட்டும் குற்றவாளி இல்ல, அதை பார்த்து மௌனமாக இருந்தவனும் குற்றவாளிதான். மரத்தின் பிணவாடை. நேர்களே, நாம் பறவையின் சாவை ஸ்மெல் பண்ணி மூக்கை மூடுவோம், ஆனா நாம் வெட்டிய மரத்தின் சாவை நம்மால் உணர முடிவதில்லை.
இது ஒரு பிசிக்கல் ஸ்மெல் இல்லை. மனிதன் இயற்கை அளிக்கின்றான். மௌனம் கூட்டத்தில் பங்கு. உண்மையை கேட்க தவிய தயக்கம் பெரிய பிரச்சனை. மாற்றுப்பாதை, நல்ல பாதை, நியாயமான பாதை, பொறுப்பான பாதை. நம்மை சுற்றிலும் மரங்கள் வெட்டப்படுகிறதா? பசுமை குறைகிறதா? பறவைகள் குறைகிறதா? நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து கொள்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், அடுத்து போகிறோம். இதுதான் கவிஞர் கேள்வி. நாம் மாறினாலும் மாற்றம் வராது. இது ஒரு தெரு கெட்டுப்போனால் அதை நம்ம தவிர்க்கலாம். ஆனால் சமூகம் கெட்டுப்போனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? விலகுவோமா அல்லது மாற்றுவோமா? நேரில் இந்த கவிதையின் ஒரு வேண்டுகோள் இல்ல, ஒரு எச்சரிக்கை. தவறான பாதையை விட்டு விலகுங்கள், மௌனத்தை உடையுங்கள், இயற்கையை காப்பாற்றுங்கள், மாற்றுப்பாதையில் செல்லுங்கள். அது ஒரு வழி மட்டுமல்ல, அது ஒரு முயற்சி. பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கூட ஒரு குற்றம். மாறாத மனிதன்தான் பெரிய பிரச்சனை. நன்றி. இதுபோல் இன்னொரு சிந்தனை கவிதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி பண்பலை வழங்கிய வனம் பூத்த கவிதைகள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் மங்கை அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறீங்க? அம்மனே, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு தஞ்சாவூர்காரரு, நல்ல எழுத்தாளரு, நல்ல நாடக கலைஞரு, நல்ல திரைக்கலைஞரு, இப்படிப்பட்ட கவிஞரு தஞ்சை ராமதாஸ் அவங்களோட ஒவ்வொன்றும் உதவிடும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் சாமி. அப்படிங்களா? இது எதை பத்தின புத்தகம்ங்கண்ணா? அம்மனே, இந்த புத்தகம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல சாமியோ. இது ஒரு வித்தியாசமான புத்தகம். நம்ம அரசு துறைக்கு பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம்ல, அவட தலைக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதை எப்படி கேட்கணும், அதை எப்படி செய்யணும்னு நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா கொடுத்துருக்காரு சாமி. சம்மன் இருக்குது. நாமளும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதனால வாங்கி படிச்சு போடலாம். நெசமாத்தான் சாமியோ, இது கேட்கறவங்களும் வாங்கி படிச்சு பாருங்க. நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாமுங்க. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா 99 44 57 06 61. சரிங்களா? ஆமாங்கண்ணோ, அதேதான். சரி, நம்ம வாங்குறதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதானுங்க. போடுறா